would you be free from your burden of sin? There's power in the blood. Open your Bibles to Psalm 127 and verses 1 and 2. 127 சங்கீதம் 1-2 வசனத்திற்கு உங்கள் வேத புத்தகத்தை திருப்புங்கள். Except the Lord build the house, they labor in vain that build it. Except the Lord keep the city, the watchman waketh but in vain. It is vain for you to rise up early, to sit up late, to eat the bread of sorrows, for so he giveth his beloved sleep. 127 சங்கீதம் 1-2-3. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஆனாதி தேவனோ அடைக்கலமே, அவனுக்கு அப்போயங்களோ ஆதாரமே. ஆனாதி தேவனோ அடைக்கலமே, அவனுக்கு அப்போயங்களோ ஆதாரமே. எந்த தேவன் என்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மகிமை பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவனுக்கு அப்போயங்களோ ஆதாரமே. கருணத்தாலே எடுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயங்காட்டி என்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மகிமை பரியந்தம் நம் நடத்திடுவார். ஆனாதி தேவனோ அடைக்கலமே, அவனுக்கு அப்போயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனோ அடைக்கலமே, அவனுக்கு அப்போயங்களும் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றுமுள்ள சதா காலம் நமது தேவன். மகிமை பரியந்தம் நம் நடத்திடுவார். ஆனாதி தேவனோ அடைக்கலமே, அவனுக்கு அப்போயங்களோ ஆதாரமே. ஆனாதி தேவனோ அடைக்கலமே, அவனுக்கு அப்போயங்களோ ஆதாரமே. The Spirit of the Lord says, தேவாவியானவர் சொல்லுகிறார், there's a person over here, இங்கே ஒரு நபர் உண்டு. you've been having a pain around your navel. உன் தொப்புளை சுற்றி உனக்கு வலி இருக்கிறது. This has been there for months together. பல மாதங்களாக இப்படி இருக்கிறது. The Holy Spirit touches you now. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொடுகிறார். That pain is leaving you. அந்த வலி உன்னை விட்டு மறைகிறது. It is leaving you now. இப்பொழுது உன்னை விட்டு வெளியேறுகிறது. You will have the sensation as if a thread is being pulled out of from that place. அந்த இடத்திலிருந்து ஒரு நூல் கயிறு இழுக்கப்பட்டு வெளியே எறிவதை போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வரும். Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Who is that Mr. Bernard? யார் மிஸ்டர் பெர்னார்ட்? Mr. Bernard. மிஸ்டர் பெர்னார்ட். The compassionate eyes of Jesus have fallen upon you. இயேசுவினுடைய மனதுருக்கத்தின் கண்கள் உன் மீது பட்டதே. You are in a total state of confusion. முற்றிலும் குழப்பமான சூழ்நிலையிலே இருக்கிறாய். Whether to live or to die. வாழ்வதா சாவதா. You see everything coming against you. அனைத்து உனக்கு விரோதமாக வருவதை போல காண்கிறாய். Even what you are doing good turns out to be bad. நன்மை செய்தாலும் தீமையாக மாறிவிடுகிறது. The Lord says, கர்த்தர் சொல்கிறார், be still and know that I am God. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். People will start understanding you very soon. சீக்கிரமாக மக்கள் உன்னை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Glorious Jesus. மகிமை இயேசுவே. Thank you Lord. நன்றி கர்த்தாவே. There's a person over here. இங்கே ஒரு நபர் உண்டு. Very often you have been struck by an itching sensation throughout your whole body.
அடிக்கடி உன் சரீரம் முழுவதும் ஒரு நமைச்சல் வந்து கொண்டே எரிச்சலை போல வந்து கொண்டே இருக்கிறது. And you don't realize what you are doing. என்ன செய்வது என்று தெரியாமலே செய்கிறாய். You are getting frustrated. அந்த நேரத்தில் சலித்து விடுகிறாய். The power of God is touching you. தேவனுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. Oh, the Holy Spirit is touching you. பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொடுகிறார். This irritation is leaving your body. அந்த எரிச்சல் நமைச்சல் உன் சரீரத்தை விட்டு ஓடுகிறது. Frustration is leaving your body. அந்த கோபம் சலிப்பு எல்லாம் ஓடுகிறது. You are delivered in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்பட்டாய். Thank you, Lord. நன்றி இயேசுவே. Thank you, Father, for your presence. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. And now in the name of the Lord Jesus Christ, இப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவின் as the நாமத்தில் servant of the Almighty God, சர்வவல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரனாகிய I bring every soul and every situation under the divine control of the Holy Ghost. ஒவ்வொரு ஆத்மா ஒவ்வொரு சூழ்நிலையும் பரிசுத்த ஆவியானவரின் தெய்வீக ஆளுகையின் கீழாக கொண்டு Be வருகிறேன். with us, Lord, as we minister thy word for thy glory. உம்முடைய மகிமைக்காக உம்முடைய வார்த்தை உரைக்கும்போது எங்களோடு இருப்பீராக கர்த்தாவே. Thank you, Lord, for hearing our prayers. ஜெபங்களை கேட்டபடினாலே கர்த்தாவே உமக்கு நன்றி. Thank you for the anointing which breaks every yoke. நுகங்கள் அனைத்தையும் முறிக்கின்ற அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். Thank you for your sign. உம்முடைய நீர் கொடுத்த அடையாளத்துக்காக நன்றி. In the name of the Lord Jesus Christ we pray. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Except the Lord build the house, they labor in vain that build it. Except the Lord keep the city, the watchman waketh but in vain. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. நமது ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. For God is good and his mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God be thy helper. கர்த்தர் உங்களுக்கு சகாயராய் இருப்பாராக. Beloved brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, as we live in this world, இந்த உலகத்திலே வாழ்கிறோம். of course we have ambitions in our life. வாழ்க்கையிலே சில ஆசைகள் இருக்கத்தான் செய்கிறது. We keep certain things as achievements in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். But one thing, ஆனா ஒரு காரியம், of all these selections in our life, வாழ்க்கையில இப்படி பல காரியங்களை தெரிந்து கொள்ளுகின்றோம். the most important thing is மிக முக்கியமானது, we give the priority to God. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். What is the priority? என்ன முக்கியத்துவம்? Looking to the Lord, கர்த்தரை நோக்கி பார்த்து, saying, Lord, let thy will be done. ஆண்டவரே உம்முடைய சித்தமாகட்டும். And that is what the Lord Jesus Christ has taught us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதைத்தான் போதித்தார். In his prayer, தன்னுடைய ஜெபத்திலே, and in the way that we have to live நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை குறித்து, as a real believer of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க உண்மையான விசுவாசி. Don't compare it with the world. உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்காதே. Because காரணம், for the world, the belly is their God. உலகத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் வயிறு தான் அவர்கள் தேவன். For the world, money is their God. உலகத்தை பொறுத்தவரைக்கும் பணமே தெய்வம். Because they belong to the man of the world. காரணம் இந்த உலகத்து மனுஷனுக்கு அவர்கள் சொந்தக்காரர்கள். But we do not belong to this world. ஆனால் நாம் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. But we are from heaven. நாம் பரலோகத்திலிருந்து வந்தவர்கள். We have been with him before the foundation of the world. உலக தோற்றம் முதல் அவரோடு கூட இருந்தவர்கள். And we are known as the predestinated seed. முன்குறிக்கப்பட்ட சந்ததி என்று அழைக்கப்படுகிறோம். In Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. The world cannot have a hold over you, but you can have a hold over the world. உலகம் உங்களை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் நீங்கள் உலகத்தை கட்டுப்படுத்தலாம். The world cannot touch you because you belong to the heavenly Father. பிற உலகம் உங்களை தொட முடியாது, ஏன் நீங்கள் பரலோக பிதாவுக்கு சொந்தமானவர்கள். That's why Jesus Christ said, ஆகவே தான் இயேசு சொன்னார், the hour has come that the Son of Man should be glorified. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்து விட்டது. The son of perdition is revealed. கேட்டின் மகன் வெளிப்படுத்தப்படுகிறான். See, he is not shown, but he is revealed. அவன் காட்டப்படவில்லை, வெளிப்படுத்தப்படுகிறான். கவனியுங்கள். We must know the various words in the Holy Bible. பரிசுத்த வேதத்தில் காணப்படுகிற பல வார்த்தைகள் இன்னதென்று அறிய வேண்டும். Unless we know the meaning, அந்த வார்த்தையை அறியாவிட்டால், you will not be able to know the substance. அர்த்தத்தை அறியாவிட்டால் நமக்கு பொருள் விளங்காது. The son of perdition is not shown, கேட்டின் மகன் காட்டப்படவில்லை, but he is a fellow who is revealed. வெளிப்படுத்தப்படுகிறான். He is manifested. வெளியாக்கப்படுகிறான். So it is for us to know through the spiritual realm which is from God and which is from Satan. ஆகவே எது தேவனிடத்திலிருந்து வந்தது, எது பிசாசினிடத்திலிருந்து வந்தது என்கிற ஆவிக்குரிய மண்டலத்தை நாம் அறிந்து வைத்திருக்க That's why வேண்டும். people wanted the prophets of the Almighty God. ஆகவே சர்வவல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசியிலிருந்து மக்கள் விரும்பினார்கள். That is why in the Old Testament period the kings went to the prophets. ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு நாட்களில் ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளிடத்திலே போனார்கள். What they heard from God they were able to tell the people. தேவனிடத்திலிருந்து என்ன கேட்டார்களோ அதை மக்களுக்கு சொன்னார்கள். Today we need God to
speak to us personally. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு தனிப்பட்ட விதத்திலே பேச வேண்டுமே. To find out which is from God and which is not from God. எது தேவனிடத்திலிருந்து வந்தது வராதது என்பதை அறிய வேண்டும். The Bible says, வேதம் சொல்லுகிறது, many will come in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திலே பலர் வருவார்கள். They will come to deceive you. உங்களை வஞ்சிக்க வருவார்கள். But the Lord says, be careful. கர்த்தர் சொல்றார், எச்சரிக்கையோடு இரு. Be careful. எச்சரிக்கையோடு இரு. So brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர since we சகோதரிகளே, have been in the Lord before the foundation of the world, உலக தோற்றத்துக்கு முன் கர்த்தருக்குள்ளாக நாம் இருக்கின்றபடியினாலே give heed to the spiritual realm in which you are seated today. இன்றைக்கு எங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் அந்த ஆவிக்குரிய மண்டலத்திற்கு செவிசாயுங்கள். So whatever you may have in your life, உங்கள் வாழ்க்கையில என்னதான் இருந்தாலும், see, it is not your attachment to the world. உலகத்தோடு நீங்கள் பின்னி பிணைந்திருப்பதல்ல. Your attachment to the city of truth. சத்திய நகரத்தோடு பின்னி பிணைந்திருங்கள். Your attachment is with Mount Zion. உங்களுடைய பின்னி பிணைப்பு சீயோன் மலையில் தான் இருக்க வேண்டும். Yes, your attachment is with the Mount of God. உங்களுடைய பற்று பாசம் கர்த்தருடைய மலையின் மீது தான் இருக்க வேண்டும். It should not be upon the world. உலகத்தின் மீது அல்ல. And the world has nothing to do with you. உங்களுக்கு உலகத்துக்கு எந்த உறவும் இல்லை. If you have something to do with it, it is an enmity between you and God. ஒருவேளை அப்படி இருக்க வேண்டும் சொன்னால் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. These are not my words. என் வார்த்தைகள் அல்லவே. This is what the Holy Bible teaches us. பரிசுத்த வேதாகம் நமக்கு போதிக்கிறது. What is the spiritual manna that God is giving to you through the word? வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய மன்னா என்ன? But this is the word which will strengthen your soul. இந்த வார்த்தை தானே உன் ஆத்துமாவை பலப்படுத்த முடியும். When your soul prospers, உன்னுடைய ஆத்துமா செழிக்கும் பொழுது your health shall prosper. உன்னுடைய ஆரோக்கியம் செழிக்கும். Today we need the strengthening of the soul. இன்றைக்கு ஆத்துமா பலப்படுத்தப்பட வேண்டியதுதான் அவசியம். And how can you have that? எப்படி அதை பெற முடியும்? Feeding upon the word of God. வார்த்தையினாலே போஷிக்கப்பட வேண்டும். Before you read the Bible, வேதத்தை வாசிக்கும் முன்பு place your hand on the Bible. வேதத்தின் மீது கையை வையுங்கள். Get on your knee. முழங்கால் படியிடுங்கள். Say, Lord, open my understanding. ஆண்டவரே மனக்கண்களை திறவுமே. Let me understand what you want to talk to me. நீர் என்னோடு பேச என்ன பேச விரும்புகிறீர் என்பதை நான் புரிந்து கொள்ளட்டும். Let not my thoughts be wavering. என்னுடைய எண்ணங்கள் அலைய வேண்டாம். Let not my mind be preoccupied. எண்ணத்திலே ஏற்கனவே பல சிந்தைகள் நிறைந்திருக்க வேண்டாம். But give me a quickening spirit to hear what you have to speak to me. நீர் என்ன சொல்ல விரும்புகிறீரோ அதை கேட்கத்தக்கதான தெளிந்த புத்தியை தாருமே. Then you will understand what God is speaking to you. அப்பொழுது கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்வாய். He is a holy God. பரிசுத்தமுள்ள தேவன். He is a holy God. பரிசுத்தமுள்ள தேவன். At the same time, அதே நேரத்தில் he is a consuming fire. பட்சிக்கின்ற அக்கினி. Don't take light of the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை லகுவாக எண்ணாதே. If he touches you, it is horrible. தொட்டால் பயங்கரம். The Bible says, வேதம் சொல்லுகிறது, in his presence அவருடைய பிரசன்னத்திலே there is fullness of joy. பேரின்பம் இருக்கிறது. No need of stress and strain. கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. You go to him with an open heart. திறந்த உள்ளத்தோடு போகிறோம். Speak to me, Lord. கர்த்தாவே பேசுமே. My dear friend, நண்பனே, you be praising him till your spirit gets in touch with his spirit. உங்கள் ஆவி தேவனுடைய ஆவியோடு உறவு தொடர்பு வைக்கின்ற வரைக்கும் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்பாய். You will get into the heavenly realm. அந்த வான மண்டல பரலோக மண்டலத்துக்குள் பிரவேசிப்பாய். Even 24 hours will not be sufficient for. அப்படி செய்யும்போது 24 மணி நேரம் நமக்கு போதாது. Oh, that experience, glorious experience. அந்த மகிமையான ஒரு அனுபவம். The body will not be knowing anything. சரீரத்துக்கு ஒன்றுமே தெரியாது. Everyone will be looking that you are praying. எல்லோரும் பார்ப்பார் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். But in spirit you will be talking mysteries to God. ஆவியிலே தேவனோடு ரகசியங்களை பேசிக் கொண்டிருப்பாய். He will be showing you the grandeur of his creation. தம்முடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை உங்களுக்கு காட்டிக் கொண்டிருப்பார். He will tell you what is before you. உங்களுக்கு முன்பாக என்ன இருக்கிறது என்பதை காட்டுவார். He will teach you how your life should be. வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று போதிப்பார். Oh, at that time of prayer, அந்த ஜெப நேரத்திலே you won't feel your hunger. பசி உணர மாட்டாய். You won't feel your thirstiness. தாகமும் தெரியாது. You won't feel any disturbance around you. உங்களை சுற்றி எந்த விதமான சலசலப்பும் இருக்காது. Anything may take place. என்ன வேணாலும் நடக்கட்டுமே. Because காரணம் your spirit is knit with God. ஆவி தேவனோடு பின்னி விட்டது. Let me ask you as a servant of the most high God. மகா உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு கேள்வி கேட்கிறேன். How many of you over here have that experience? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது? Where is your unity in the spirit of God? தேவனுடைய ஆவியிலே உங்கள் ஒற்றுமை எங்கே? Has your spirit become one with the spirit of God? உங்கள் ஆவி தேவனுடைய ஆவியோடு பின்னி பிணைந்ததா? My dear friend, நண்பனே, our head, our brain is always preoccupied. நம்முடைய மூளை மனம் எப்பொழுது ஏதாவது நிரம்பி இருக்குது. Hence, even when the Lord stands next to you,
you do not know. பக்கத்திலே வந்து கர்த்தர் நின்றாலும் தெரியாமல் போய் விடுகிறது. And tonight the Lord wants to speak to you. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேச விரும்புகிறார். You may have decisions made in your life. வாழ்க்கையில தீர்மானங்கள் எடுத்திருப்பாய். You may have certain goals in your life. வாழ்க்கையில சில குறிக்கோள்கள் இருக்கலாம். You may have certain things to have achievements in life. வாழ்க்கையில இந்த காரியத்தை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். I don't say no. இல்லை என்று சொல்லவில்லை. But one thing, ஒரு விஷயம், whatever it is, என்னவாக இருந்தாலும் give it into the hands of the Lord. தேவனுடைய கரத்திலே கொடுங்கள். Lord, this is there in my mind. ஆண்டவரே இது என் மனசில் இருக்குது ஐயா. But yet, ஆனாலும் not my will. என் சித்தம் அல்ல. Let your will be done. உம்முடைய சித்தமாகட்டுமே. It's not my liking. என்னுடைய விருப்பம் அல்ல. Let it be your choice. உம்முடைய தெரிந்து கொள்ளுதலாக Because இருக்கட்டும். if it is your choice, உம்முடைய தெரிந்து கொள்ளுதலாக இருக்கும் it பொழுது will be the right choice. சரியான தெரிந்து கொள்ளுதலாக Something goes wrong ஏதா தவறு நடந்து விட்டால் in the choice of God. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் You can turn to him and say, Lord, why has this happened? திருப்பி ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே ஏன் இப்படி நடந்தது? There will be an answer from God. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பதில் But வரும். when you take your own selections, ஆனால் நீங்களாக தெரிந்து கொள்ளும் பொழுது, and when things go wrong, காரியங்கள் தவறும் பொழுது, how can you question God and say, why did this take place? கர்த்தரை பார்த்து ஏன் இப்படி நடந்தது கேட்க முடியும்? When God gives a promise, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் தரும் he பொழுது will definitely fulfill it. நிச்சயம் நிறைவேற்றுவார். But you will see challenges before you. உங்களுக்கு முன்பாக சவால்களை பார்ப்பீர்கள். Whenever there's a challenge coming in your life, எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையிலே ஒரு சவால் வருகிறது, remember there is serenity and blessing waiting for you. உனக்காக ஒரு ஆசீர்வாதம் நிசப்தமாக காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மறக்காதே. Weeping may be there for a night, ஒரு இரவு வேணால் கண்ணீர் இருக்கலாம், but in the morning the rejoicing comes. ஆனா காலையிலே மகிழ்ச்சி வருமே. That's what you see in the life of every man of God. ஒவ்வொரு தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் அதை தான் காண்கிறோம். Before achieving the next blessed thing, அடுத்த ஆசீர்வாதம் உள்ள காரியத்தை சாதிக்கும் முன்பு he has a battle to fight. ஒரு பெரிய போராட்டமே வந்துவிடும். That's what Paul the apostle says. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சொல்கிறார். Fight the good fight. நல்ல போராட்டத்தை போராடு. Fight the good fight. நல்ல போராட்டத்தை போராடு. Life is a battle in this world. இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை போராட்டம் தான். It's not a smooth sailing. அவ்வளவு சுலபமான வாழ்க்கை அல்ல. But for every fight God is with you. ஒவ்வொரு போராட்டத்திலும் கர்த்தர் இருக்கிறார். In God do we trust. கர்த்தரிலே நம்முடைய நம்பிக்கை. We hide in him. அவரிலே ஒளிந்து கொள்கிறோம். He fights the battle. யுத்தத்தை அவர் செய்கிறார். And when he fights the battle, அவர் யுத்தம் செய்யும் பொழுது he gives you the victory. வெற்றியை தருகிறார். My dear friend, என் அருமை நண்பனே, do we have a heart to surrender ourselves totally into his hands? தேவனுடைய கரத்திலே முற்றிலும் ஒப்புக்கொடுக்கத்தக்கதான உள்ளம் இருக்கிறதா? Why are we not able to surrender ourselves totally into the will of God? ஏன் தேவனுடைய சித்தத்துக்கு முற்றிலும் நம்மால் ஒப்புக்கொடுக்க முடியவில்லை? Because we lack confidence on the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இழந்து விட்டோம். Your experience of the Lord is very little. ஆண்டவரோடு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அனுபவம் மிகவும் குறைந்து விட்டது. Taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Today you see people talking only about prosperity. இன்றைக்கு ஜனங்க வெறும் செழிப்பை தான் பேசுறாங்க. Will prosperity alone take you to heaven? என்ன செழிப்பு மாத்திரங்களை பரலோகம் அழைத்து செல்லுமா? The Lord punctuated his talk and said, for what shall it profit a man if he shall gain the whole world and lose his soul? மனிதன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துற லாபம் என்ன? He that hath Christ has life in him. He that hath not Jesus hath the wrath of God abiding upon him. கிறிஸ்துவை உடையவனே ஜீவனை உடையவன். இயேசு இல்லாதவன் தேவனுடைய கோபாக்கினை தன் மீது குவித்துக் கொள்ளுகிறான். Lean on the everlasting arms of Jesus. இயேசுவின் நித்திய புயத்தை சார்ந்து கொள்ளுங்கள். Thy will, O Lord, let it be done in me. ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டுமே. So brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளே, what do you need to do today? இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன? Seek God. தேவனை தேடுங்கள். May God be your helper. கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருக்கட்டும். When God is our helper, கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது, we will know that whatever we strive for and whatever stress we go through, there is a blessing behind it. வாழ்க்கையில என்னத்தான் போராடினாலும் கஷ்டப்பட்டாலும் அதற்கு பின்னாலே ஒரு ஆசீர்வாதம் இருக்குது என்று நமக்கு தெரிந்துவிடும். Remember, every true child of God, உண்மையான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் suffering for the cause of the Lord Jesus Christ and his kingdom, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக ராஜ்யத்துக்காக கஷ்டப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் remember that there is a blessing waiting for you. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்காகவே ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. Your days of mourning will come to an end. உங்கள் துக்கத்தின் நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டு. He wants you to have rejoicing in your heart. உன் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சியை நீ வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Neither does he want your heart to become faint. உன்னுடைய உள்ளம் சோர்ந்து போக அவர் விரும்பவே இல்லை. He doesn't want your spirit to become faint. உன்னுடைய ஆவி தோய்ந்து போக அவர் விரும்பவே இல்லை. He wants you to be in the path of revival. அங்கு எழுப்புதலின் பாதையில் நீ செல்லத்தான் Putting விரும்புகிறார். on the armor of God.
தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். Resisting the devil. பிசாசை எதிர்த்து நில். And making that fellow flee. அவன் உங்களை விட்டு ஓடச் செய்யுங்கள். Is he bringing some thought against the will of God? தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான எண்ணத்தை கொண்டு வந்து விட்டானோ? Is he bringing some attachment against God's will? தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமானதை கொண்டு வந்து நுழைத்து விட்டானோ? Cut it. வெட்டி தள்ளுங்கள். With the word. வார்த்தையினால். It is written. எழுதப்பட்டிருக்கிறது. God has spoken to me. கர்த்தர் என்கிட்ட சொல்லி I will stick on to the Lord. அதையே பிடித்துக் கொள்வேன். That fellow will become tired and he'll fall. அவன் களைத்து வீழ்ந்து போவான். Understand, Satan becomes tired but not the Lord your God. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிசாசு சோர்ந்து களைத்து விடுவான், ஆனால் உங்கள் தேவனாய் கர்த்தர் சோர்ந்து போகவே மாட்டார். He will never become tired. ஒருபொழுதும் சோர்ந்து போக மாட்டார். He is God full of patience, love and compassion. பொறுமை, மனதுருக்கம், அன்பு நிறைந்த கர்த்தர். So what the word says here, இங்கே வார்த்தை என்ன சொல்கிறது? the meaning of this இந்த வார்த்தையின் அர்த்தம் is nothing but to keep God as thy keeper. என்ன? கர்த்தரை உங்களுடைய காவலாளியாக வைத்துக்கொள். It says, except the Lord build the house, they that labor in vain that build it. என்ன சொல்கிறார்? கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் அதை கட்டுகிறாள் அவருடைய பிரயாசம் வீணாகி விடும். It may be built, ஒருவேளை கட்டப்படலாம், but one day ஆனால் நாள் ஒன்றிலே they will understand that it was built upon the sand and not the rock. என்ன மணலிலே கட்டப்பட்டது கற்பாறையில் அல்ல என்பதை புரிந்து கொள்வார்கள். That is, our blessing should be upon the sure foundation of the promises of God. நம்முடைய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சார்ந்ததாகத்தான் இருக்க When வேண்டும். our blessings are on the foundation of the Lord, நம்முடைய ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய அஸ்திபாரத்தின் மீது and கட்டப்படும் what பொழுது, the Lord has spoken, கர்த்தர் உரைத்தது மீது கட்டப்படும் பொழுது, your labor will not be in vain. உன்னுடைய பிரயாசம் வீணாகாது. So also the Bible says, வேதம் சொல்லுகிறது, you know, if the Lord keepeth the city, the watchman waketh but in vain. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா. In short, the arm of flesh will fail. சுருக்கமாக சொல்லப்படால் மாம்சபுயம் தோல்வி அடையும். As the prophet says, not by might, not by power, but by my spirit saith the Lord of hosts. வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். Unless God protects us, கர்த்தர் நம்மை பாதுகாக்காவிட்டால், my dear friend, what we have can move away from you at any moment. நண்பர்களே, நாம் வைத்திருப்பது நம்மை விட்டு எந்த நேரத்தில் விலகி செல்லலாமே. We have to be very careful. எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். We should ask the Lord, Lord, put a fence around what you have given to me. கர்த்தரத்தை கேட்கிறோம், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்ததை சுற்றிலுமாக வேலி அடைப்பீராக. Unless God watches over, கர்த்தர் காவாராகில், what you have, even that will be taken away. இருப்பதும் போய்விடுமே. You all are precious seed in the hands of God. தேவனுடைய கரத்திலே நீங்கள் விலையேறப்பட்ட வித்துக்கள். The thief comes to kill and to destroy, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். but the Lord said, I have come to give you life abundantly. கர்த்தர் சொன்னார், உனக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தேன். My dear friend, நண்பனே, 99% you may be watchful, 99% விழிப்போடு இருக்கலாம், but that 1%, ஆனா ஒரே ஒரு சதவீதம் Satan will be entering inside. பிசாசு உள்ளே வந்து விடுவான். That only you will be thinking, oh, it's after all 1%. என்ன நினைப்பா? அப்பதான் ஒரு சதவீதம் தானே. That 1% is so precious for Satan. அந்த ஒரு சதவீதம் பிசாசுக்கு ரொம்ப முக்கியமானது. He will not leave it. அதை விடவே மாட்டான். He will try to make use of it. அதை பயன்படுத்துவான். In the days of King David, தாவீது நாட்களிலே everyone went to the battlefield. எல்லோரும் யுத்த கதனத்துக்கு When சென்றார்கள். David had to be in the battlefield, யுத்த களத்திலே இருக்க வேண்டிய நேரத்திலே David was relaxing. தாவீது ஓய்வெடுக்கிறார். He was relaxing on his terrace. தன்னுடைய மாடியிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். If he would have been in the place where he had to be, ஒருவேளை இருக்க வேண்டிய யுத்த களத்திலே இருந்திருந்தால், he would have saved himself from adultery. என்ன விபச்சாரத்திலிருந்து தன்னை காத்திருப்பார். Since he was not in the place where he had to be, இருக்க வேண்டிய இடத்திலே அவர் இல்லாதபடியினாலே, and when he was relaxing for himself, உலாவிக் கொண்டிருந்த you வேளையிலே see how sin entered inside. பாவம் எப்படி உள்ளே வந்தது உங்களுக்கு So தெரியும். also in your life, my dear brother, நண்பர்களே, வாழ்க்கையிலும் அப்படிதான். dear sister, சகோதரியே, if you are not on the word, வார்த்தையிலே if நிலைத்திராவிட்டால், you are not doing the will of God, தேவனுடைய சித்தத்தை அறியாவிட்டால், because of you, உங்கள் நிமித்தமாக not only you entering into sin, நீங்கள் பாவத்தில் விழுவது மாத்திரமல்ல, your family also experiences the same curse. உங்கள் குடும்பமும் அதே சாபத்தை காணுமே. Let that not be too late. காலம் தாமதித்து விட வேண்டாம். Don't compromise with the world. உலகத்தோடு ஒப்புரவாகாதே. Have a closer walk with God. தேவனோடு நெருங்கிய ஒரு வாழ்க்கை நடத்து. Say, Lord, it is not my will. கர்த்தாவே, என் சித்தம் அல்ல, Let your will be done. உம்முடைய சித்தம் ஆகட்டுமே. Follow the word. வார்த்தை பின்பற்றுங்கள். And the whole earth was of one language and of one speech.
பூமி முழுவதும் ஒரே பாட்சியும் ஒரே பேச்சும் இருந்தது. And see, they were coming from the east. கிழக்கிலிருந்து வந்தார்கள். And verse 3, மூணாம் வசனம் பாருங்க. they said one to another, ஒருத்தர் பார்த்து சொன்னாங்க, let us make brick and burn them thoroughly. And they had brick for stone and slime had they for mortar. அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. Here we have to understand, according to the word, let us not lean on our own understanding. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறபடி சுய புத்தியின் மேல் நாம் சாய்ந்து கொள்ள வேண்டாம் என்பதை புரிந்து Today கொள்கிறோம். that is the greatest mistake among believers. விசுவாச மத்தியிலே காணப்படுகிற மிகப்பெரிய We தவறு try to lean our own understanding. சுய புத்தி சார்ந்து கொள்கிறோம். But the Bible says, வேதம் சொல்கிறது, in all thy ways acknowledge him and he shall direct your path. உன் வழிகளை எல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். Yes, he has to acknowledge your path. உன் வழி அவர்தானே சரிப்படுத்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும். Tonight go home. வீட்டுக்கு செல்லுங்கள். Get on your knees. படியிடுங்கள். Look to the Lord. கர்த்தரை நோக்கி Lord, பாருங்கள். what I am doing, ஆண்டவரே நான் செய்கிறது, the path that I have taken, நான் செல்லுகின்ற பாதை, is it acknowledged by you? நீர் அங்கீகரித்த பாதையா? If it is not acknowledged by God, நீ தேவன் அதை if ஏற்றுக்கொள்ளாவிட்டால், God is not happy about your association, உன்னுடைய கூட்டாளி குறித்து கர்த்தர் மகிழாவிட்டால், be immediately removed from there. உடனடியாக அவர்களை விட்டு விலகுங்கள். Because காரணம், grace will not be there. கிருபை இருக்காது. There will only be judgment over there. நியாய தீர்ப்பு தான் வரும். And you will not know when the judgment will burst out. எப்பொழுது நியாய தீர்ப்பு வெடிக்கும் தெரியாது. It is the grace of God which is covering us. நம்மை தேவனுடைய கிருபை தான் மூடி இருக்கிறது. Oh, let not our iniquity increase நம்முடைய அக்கிரமம் பெருக வேண்டாம். in disobedience to God. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க It will வேண்டாம். burst one time. நாள் ஒன்று வரும் வெடித்து விடும். It will show out your true colors. உண்மையான நிறத்தை காட்டிவிடும். However your covering may be on top, மேலே எவ்வளவுதான் மூடி இருந்தாலும் your inner man will be revealed. உள்ளான மனிதன் வெளிப்படுமே. That is why the Lord said, கர்த்தர் சொன்னார், you will be tried by fire. அக்கினியினாலே You will புடமிடப்படுவாய். be tried by fire. அக்கினியினாலே What is புடமிடப்படுவாய். the work of the fire? அக்கினியினுடைய வேலை என்ன? It will burn the unwanted things. என்ன? அந்த நெருப்பு தேவையில்லாததை சுட்டரித்து If விடும். you say that you are anointed by the fire, அக்கினியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன் என்று the சொன்னால், unwanted things in you should be burned. உன்னிலே காணப்படுகின்ற தேவையில்லாதவைகள் சுட்டரிக்கப்பட Because you வேண்டும். have to be made perfect. நீ பூரணப்படுத்தப்பட வேண்டுமே That you have என்றால் to go to heaven. பரலோகம் செல்ல வேண்டுமே. Where are you going to sit down? எங்கே உட்கார போகிறாய்? You are going to sit down in the throne of Jesus. இயேசுவின் சிங்காசனத்தில் உட்கார போகிறாய். As he said, அவர் சொன்னார், as I have overcome and am seated with my Father in his throne, நான் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் விட்டிருக்கிறதை போலவே you will overcome and sit down with me in my throne. ஜெயம் கொண்டு நீயும் என் சிங்காசனத்தில் அமருவாய்.